அனைவருக்கும் காலை வணக்கம். நான் உங்கள் ஆனந்தகிருஷ்ணன். இன்றைய பதிவு ஒரு முக்கியமான ஒரு நபருக்காக சமர்ப்பணம் செய்யப்படுகிறது. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு ரொம்பவும் பிடிச்ச, நான் ஊர்காவல் படையில் பணிபுரிந்து கொண்டிருந்த பொழுது அணைக்கட்டு காவல் நிலையத்தில் முதல் நிலை காவலராக பணிபுரிந்து கொண்டிருந்த அன்பு சகோதரி, எங்கள் உடன்பிறவா அக்கா பரிமலா மேடம் அவர்களுக்கு இந்த காணொளி சமர்ப்பணம். வருத்தத்துக்குரிய விஷயம் என்னென்னா, அவங்க இப்பொழுது எங்கள் கூட இல்லை. கடந்த தேர்தல் நேரத்தில் அவங்களுடைய ஒரு எதிர்பாராத ஒரு சம்பவத்தினால எங்களை விட்டு பிரிஞ்சாங்க. அன்றைய நாள் உண்மையிலேயே அவர்களை பார்க்க முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் மாட்டிக்கொண்டிருந்தேன். அன்னிலிருந்து ரொம்ப நாளாக ஒரு மனசுக்குள்ள ஒரு உறுத்தல், அவங்களுக்காக ஏதாவது ஒரு புதுசாக ஏதாவது ஒன்று பண்ணணுமே அப்படின்ட்டு. இப்போ எனக்கு தோணின இந்த விஷயம் அவர்களுடைய ஆன்மாவிற்கு நேரடியாக சமர்ப்பிக்கின்றேன். ஒரு சின்ன நினைவு குரல். 2019 2023 வரைக்கும் அணைக்கட்டு காவல் நிலையத்தில் நாங்கள் பணிபுரிந்து கொண்டிருந்த பொழுது உண்மையிலேயே ஒரு கூட பிறக்காத ஒரு அக்கா எந்த அளவுக்கு இருப்பாங்க அப்படின்றது நாங்கள் அவங்கள பார்த்து கற்றுக்கிட்டோம். அணைக்கட்டு காவல் நிலையத்தில் எல்லாருமே அவ்வளவு ஒரு நண்பர்களாக, ஒரு குடும்பமாக செயல்பட்டு கொண்டிருந்தோம். அங்கே இருந்த எல்லா உதவி ஆய்வர்களும் சரி, அங்கே இருந்த எல்லா காவலர்களும் சரி, ஒருவரை ஒருவர் பரஸ்பர அன்புடன் ஒன்றா அந்த அளவுக்கு ஒரு குடும்பமாக இருந்தோம். பிறகு மாறுதல், டிரான்ஸ்ஃபர் வந்த பிறகு அவங்கவுங்க தனித்தனியாக பிரிஞ்சாங்க. ஆனால் எவ்வளவு தூரம் பிரிஞ்சிருந்தாலும் வாரத்திற்கு ஒரு முறையோ மாதத்திற்கு ஒரு முறையோ, டேய் தம்பி எங்கே இருக்கிற, எப்படி இருக்கிற, என்ன பண்ணுறேன்னு சொல்லி ஒரு அன்போடு விசாரிக்கக்கூடிய ஒரு அன்பு உள்ளம் கொண்டவர்கள் எங்கள் பரிமலா மேடம். அதே போல் அணைக்கட்டில் பணிபுரிந்து கொண்டிருந்த பொழுதும் ஏதாவது சின்ன சின்ன சங்கடங்கள் இருந்தாலும், விட்டு தள்ளுப்பா பார்த்துக்கலாம், அது என்ன பெரிய விஷயமா, எவ்வளவோ நடந்துக்குது, இதெல்லாம் பார்க்குறதுன்னு பெரிய சமாச்சாரமா, இது கூட ஃபேஸ் பண்ணலன்னா என்ன ஆம்பளை பையன் அப்படின்னு சொல்லி தட்டி கொடுத்து உற்சாகமூட்டிய அக்கா. எந்த சூழ்நிலையிலுமே யாருக்கிட்டையும் கோபத்தோட கடுகடுன்னு பேசாத ஒரு பக்குவம், சிரிச்ச முகத்தோட எந்த வேலை செஞ்சாலும் சரின்ட்டு சொல்லிட்டு போய் செய்யக்கூடிய ஒரு பணியின் மீதான ஒரு அக்கறை, எல்லா வகையிலுமே ஒரு சிறந்த காவலராகவும் சிறந்த சகோதரியாகவும் சிறந்த பெண்ணாகவும் விளங்கி கொண்டிருந்தார்கள். பிறகு அவரவர்களுடைய பணி மாறுதல், அவருடைய வாழ்க்கையினுடைய பாதை மாறிக்கொண்டே இருந்தது. அதன் பிறகு அவர்களும் டிரான்ஸ்ஃபர் ஆகி நிறைய இடங்களுக்கு மாறினாங்க. கடைசியாக தேர்தலுக்கு முன்பு ஒரு வாரத்திற்கு முன்பாக தான் நான் பேசினேன், சீக்கிரம் அணைக்கட்டு ஏரியாவுக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வந்துருங்க மேடம் அப்படின்னு. முயற்சி பண்ணிகிட்ருக்கேன் தம்பி, வந்துடுறேன் அப்படின்னாங்க. கடவுளினுடைய சோதனை, மீள முடியாத இடத்திற்கு சென்று விட்டார்கள். இப்போவும் அவருடைய ஆன்மா எங்களை பார்த்து கொண்டு தான் இருக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன். அவரை இழந்து தவிக்கக்கூடிய அவருடைய குடும்பத்திற்கு என்னால் முடிஞ்ச ஒரு ஆறுதல். நிச்சயம் பரிமலா மேடமுடைய ஆன்மா உங்களை என்றும் ஆசீர்வதிக்கும், உங்களுடனே இருக்கும். என்னையும் ஆசீர்வதியுங்கள், நானும் மீண்டும் வாழ்வில் வளர வேண்டும் என்று அன்போடும் மன வலிகளோடும் மன வருத்தத்தோடும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த பதிவு முழுமையாக எங்கள் அன்பிற்குரிய தலைமை காவலராக பணிபுரிந்து கொண்டிருந்த அன்பு சகோதரி பரிமலா மேடம் அவர்களுக்கு முழுமையாக சமர்ப்பணம். அவருடைய ஆன்மா இறைவனிடத்தில் அமைதி பெறட்டும். இதே போன்று உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை பதிவிட வேண்டுமென்றால் இந்த காணொளி கீழ் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய வாழ்க்கையை பற்றியும் பேசுவோம். அனைவரும் இந்த பக்கத்தை சப்போர்ட் செய்து, ஷேர் செய்து, லைக் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.